1.5 கிலோமீட்டர் முன்னாடியே அவரு சொல்றது 1 மணி நேரத்துக்கு மேல விஜய் அந்த வண்டியில உள்ள இல்ல, அவர் உள்ள போயிட்டாரு. ஆமா, அதுதான் நடந்தது. அதுதான் அவருக்கு பிரச்சனை. அதாவது வழக்கமா வண்டியில உட்கார்ந்துட்டே வர்ற விஜய் கரூருக்கு உள்ள வரும்போது 1 மணி நேரம் வரைக்குமே அவர் உள்ள இருந்ததாக அவர் சொல்றாரு. இல்ல, அவரு எவ்வளவு நேரம் உள்ள இருந்தார் எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்பாட்ல விஜய் கண்ணுக்கு தெரியல. வண்டி நின்னு 5 நிமிஷம் கழிச்சு தான் விஜய் வெளியில வராரு. அதாவது விஜயை பார்த்திருந்தால் இந்த கூட்டம் அங்கங்க அவங்களுக்கு தேவை செல்போன் எடுக்கணும். அங்க பாருங்க, அவங்களுக்கு தேவை ஆரவாரம், அவங்களுக்கு தேவை விஜய் கையை காட்டணும். காட்டிட்ட உடனே விஜய் வெளியில வராததுனால என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டம் விஜயோட வண்டியோடவே நடந்து போறாங்க. அங்க இருந்து அந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல இருந்து அந்த கூட்டம் அந்த மாதிரி அப்படியே டிராவல் பண்ணி வந்திருக்கும் சார். இது நாமக்கல்ல இருந்தே வருது. அது ஒரு கூட்டம். அது ஒரு 2000 பேர் என்ன பண்றாங்கன்னா, 1000 2000 பேர் வாகனங்கள்ல அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கேயே பைக்ல போறாங்க. அதுல ஒரு 3 விக்கெட் நாமக்கல்ல உயிர் தப்பிச்சாங்க. ஆமா, ரெண்டு வண்டி மூட்டிட்டு. அது இல்லாம திருச்சியிலுமே இது மாதிரி ஒரு அசம்பாவிதம், ஒரு ஃபேமிலி ஒன்னு கீழ விழுந்து குழந்தையோட நிறைய விபத்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்புனாங்க. இது எல்லாமே ஒரு முறை கூட அவர் வண்டியை நிறுத்தி இந்த மாதிரி வராதீங்க, இந்த மாதிரி எல்லாம் தடுமாறுது, ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவர் எப்பவுமே எச்சரித்ததே கிடையாது. எச்சரித்தா நம்ம அதை செய்தி ஆக்கியிருக்கோமே. நம்ம என்ன போட்டோம் செய்தி? விஜய் சாப்பிட்டாரு, விஜய் பல்லு வளர்க்குனாரு, விஜய் ஏஞ்சிட்டாரு, விஜய் தனி விமானத்தில் வந்துட்டாரு, விஜயோட ரேஞ்ச் ரோவர் இவ்வளோ வேகமாக போவோம், மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகம் போகும், விஜய் புறப்பட்டு விட்டார், விஜய் விட்டார். அப்படி தானே நம்ம பண்ணோம். நம்ம எங்கே மக்களுக்கு இதில் பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நான் உட்பட நான் அதில் என்ன சேர்த்துக்க மாட்டேன். நான் இது 25 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது டைம் பாம், இது எப்போ வேணால் வெடிக்கும், தஸ் அ ஸ்டாம்பீடு பாசிபிலிட்டி இருக்குன்னு எப்போ வேணால் சொல்லுவேன். அன்னைக்கு நான் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், ஃபோனில் ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்.